வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹேம்சோம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் எலும்பு குழம்பு. ஸோ இது பேச்சுலர்ஸ் ஆகட்டும், புதுசாக சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஹீட் ஆனதும் 20 பல் சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு, ஒரு இஞ்சி இதை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறலாம். இது நல்லா வதங்கினதும் லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி அதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வதக்கினதை நல்லா ஆற விட்டுட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். ஃபர்ஸ்ட் இதை பிளெயினாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கிறலாம், பட் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கிறேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம். தக்காளி பச்சை ஸ்மெல் போனது. இப்போ நம்ம மட்டன் எலும்பு சேர்த்துக்க போகிறோம். இந்த மட்டன் எலும்பை ஒரு 4-5 ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் 1.5 கிலோ மட்டன் எலும்பு சேர்த்துருக்கேன். இதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டு மிளகாய் தூளுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். சில பேர் மட்டனை வேக வச்சு அதுக்கப்புறம் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். பட் நீங்கள் வேக வைக்காம டைரெக்டாக அந்த மாதிரி பண்ணுறது பயங்கர டேஸ்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி அளவு உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா 4 கப்பு சேர்த்துக்கிறலாம். இல்லை கொஞ்சம் கெட்டி கிரேவியாக வேணும்னா நீங்கள் 3 கப் கூட ஆட் பண்ணி நீங்கள் குழம்பு வைக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு 4-5 விசிலுக்கு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். உங்கள் வீட்டு மட்டனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் விசில் வச்சு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், செம்ம சூப்பரான மட்டன் எலும்பு குழம்பு டக்குன்னு ரெடி ஆயாச்சு. பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இது மெயினாக பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப குவிக் ரெசிபியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம்சோமை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட உங்களை நான் சீக்கிரம் மீட் பண்ணுறேன். நன்றி.